இங்கே இருந்தால் ஃபயரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்படி தெரியுமா, நீங்கள் இங்கே இருந்தாலும் ஃபயரு, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த ஃபயரு பிரிஞ்சிருக்கிற ஃபயர் உங்களுக்கு கையை தட்டு. ஓ அக்கினி மதில் நீரே, கமா ஆமென். பிரிந்திருக்கிற அக்கினி உங்கள் ஒவ்வொருவர் தலையிலும் அது இருக்கிறது, ஒவ்வொருவர் குடும்பத்திலும் அது கடந்து செல்லுகிறது. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம். சபைக்கு தெரியாமல் சபையில் இருக்க வேண்டும், சபையில் இருக்கணும். இல்லை நான் சொல்ல, சபை கொடுத்து விடவே கூடாது. ஆனா குனிஞ்சா எந்திரிச்சா குளிச்சா மோங்கலும்னா எதுனாலும் சர்ச்சை தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி நீங்க சபையை விட்டு அப்படின்னு இந்த அவங்கலாம் பேசுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஃபயர் இருக்கும். அது என்ன ஃபயர்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபயர். ஆனா நியூ டெஸ்டமெண்ட் ஃபயர்ன்றது என்னன்னா, இங்க உங்க மேல ஃபயரு, அப்படியே திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா ஆமா காது கேளாத ஒரு மைதானத்தில் அங்கே ஒரு ஃபயரு, அப்புறம் அந்த மைதானம் பேர் மாற போகுதுன்ட்டாங்க, இது காது கேட்கிற மைதானம். அப்படி பிரிஞ்சு போக போக எல்லா பக்கமும் இந்த ஃபயர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இது நியூ கவர்னன்ட் ஃபயர். இந்த ஃபயர் நம் மீது ஆவியானவர் ஃபயராக என்ன செய்யப்பட்டிருக்கார், ஊற்றப்பட்டுக்கிறார். இப்போ என் அன்புக்குரியவர்களே, இந்த அக்கினி என்ன செய்யணும்னு பார்த்தா நிறையா இருக்குது, நம்ம நிறையா பார்க்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்க விரும்புகிறேன். அக்கினி என்ன செய்கிறது என்பதை பார்ப்போம். இந்த அக்கினி பரிசுத்த ஆவியான நமக்குள் இருக்கிற அப்படின்னா நமக்குள்ள என்னவெல்லாம் அவர் செய்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க விரும்புகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, என் அன்புக்குரியவர்களே, இப்போ ஒரு ஃபயர் என்ன பண்ணுது, முதலாவது சிம்பிளாக எடுத்த ஒரு ஃபயர் எடுத்தோம்னா அது ஒரு பொருளை கன்சியூம் பண்ணுது. என்ன செய்யுது, கபலீகரம் பண்ணுகிறது. இப்போ பேப்பர் இருக்கா தம்பி, பாருங்கள், இந்த இதில் கேஸ் இருக்கா, கேஸ் அதான் பார்த்தேன், இல்லை பார்த்தீங்களா, கொண்டாங்க. இது ஒரு பேப்பரு. இந்த பேப்பரை இந்த ஃபயர் பற்ற உடனே இந்த பேப்பரோடைய இது மாறுது பாருங்க, இதோட உருவம் என்ன செய்யுது, ஃபயர். எல்லாம் சொல்லுங்க, ஃபயரு. இப்போ ஓகே, இப்போ இந்த பேப்பர் என்ன செஞ்சிருச்சு, ஃபயர் என்ன செஞ்சிருச்சு, அழிச்சிருச்சு. அழிக்கலை. இப்போ பேப்பர் எங்கே இருக்குது, பேப்பர் இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது பேப்பர், இங்கே தான் இருக்குது. ஆனால் வேறு ஃபார்மில் இருக்குது, கைத்தட்டு தான் இருக்குது. இப்போ பேப்பர் கார்பனாக இருக்குது. கார்பன் தானா, கெமிஸ்ட்ரியா, அது வேறு ஏதாச்சும் வாயை விட்டுறக்கூடாது. லா ஆஃப் கன்சர்வேஷன் என்ன சொல்லுது, an energy can neither be destroyed, created nor be destroyed, but it can be transferred from one form to another form. ஒரு சக்தியை நீங்கள் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு சக்தியை அழிக்கும் போது வேற ஒரு சக்தியை என்ன செய்யுது, உருவெடுக்குது. பாருங்க, டெஸ்ட் டியூப் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் டியூப் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த டெஸ்ட் டியூப்பில் தண்ணியை ஊற்றி இதை நான் சூடு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சூடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி என்ன ஆயிடுது, மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தேன்னா காணும். ஆனால் தண்ணி அங்கே தான் இருக்குது. என்னவா மாறிடுச்சு, என்ன ஃபார்முக்கு மாறிடுச்சு, ஹைட்ரஜனாகவும் ஹைட்ரஜன் ஆக்சிஜனாவா ஃப்ரீதா, ஆமாம், 2 மடங்கு இதாகவும் அதான் பிரிஞ்சு வேற ஒரு ஃபார்முக்கு இன்விசிபிளுக்கு வந்துடுது. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த விசிபிள் வாட்டர் எல்லாம் சொல்லுங்க, விசிபிள் வாட்டர் சொல்லுங்க, ஃபயரோட கனெக்ட் ஆகும்போது இன்விசிபிளா மாறிடுச்சு. கையத்தட்டு. ஆமென், 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 ஆமென். You are visible. If you are connected with the fire, you will become invisible. Amen. You will be transferred from one form to another form. நீ வேற ஃபார்ம்ல இருக்கிற நீ அந்த ஆவியான்கிற அக்கினி என்ன செய்யும், ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒண்ணு இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாத்திரும். வெள்ளையா இருந்த பேப்பர் இப்ப எப்படி இருக்கு, கருப்பாயிருச்சு. ஆனா பேப்பர் தான் அது. அதோட மாலிகூல்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஃபயர் போய் ரியாக்ட் பண்ணி பிரிச்சிருச்சு. H2O என்ன செஞ்சிருச்சு, தனித்தனியா பிரிச்சிருச்சு. ஒரு தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனித்தனியாக அது பிரிக்கும். நான் சொல்றேன்,
உன் வாழ்க்கையில் இருக்கிற தீமையில நன்மையிலிருந்து தனியாக அந்த ஆவி மாறும். Fire is transforming us from one state to another state. Holy Spirit-ஓடு நான் இணைக்கப்பட்டிருக்கும் போது என் அன்புக்குரியவர்களே, என்னை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது விசிபிளாக இருக்கிற ஒருத்தன் டோட்டலாகவே இன்விசிபிள் ஆகிறான். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். எஸ், ஹோலி ஸ்பிரிட் அவர் ஏன் ஃபயருக்கு உருவகமாக இருக்காருன்னா, ஃபயர் வில் டிரான்ஸ்ஃபார்ம். ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு அது கொண்டு போயிடும். ஆமாம், இப்போ ஒரு கட்டடத்தையே நீங்கள் ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வரும்போது கட்டடம் வேற மாதிரி இருக்கும். இப்போ ஆவியானவர் ஏன் அக்கினிக்கு உருவமாக இருக்கிறார் என்றால், அக்கினி உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதனால தான் ஏனோக்கு தேவனோடு செஞ்சரிச்சான். ஃபயர் 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 கூட இருந்து அப்படியே விசிபிள் வாட்டரு இன்விசிபிளா கையத்தட்டு. ஆமென். You also can become invisible. ஏனோக்கு காணப்படாமல் போனான். கையத்தட்டு. இந்த தண்ணி பாருங்க, காணப்படாமல் போயிடுச்சு, ஆனா இருக்கு வேற ஃபார்ம்ல. ஐயோ, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். நல்லா கவனிங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டான். அடுத்து தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். எல்லாம் சொல்லுங்க, ஏனோக்கு. சொல்லுங்க, ஏனோக்கு செத்து போகல. சொல்லுங்க, ஏனோக்கு செத்து போகல, ஏனோக்கு காணப்படாம போய். அக்கினி மதில் நீரே என்னை, ஓ அக்கினி மதில் நீரே நாறுதல் மலை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே கட்டில் துணை நீரே. ஆமென். இருளில் வெளிச்சம் நீரே. ஹalleluya. So fire, பரிசுத்த ஆவியானவர் என்கிற அக்கினியோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் போது, ஆவியானவர் ஃபயர் உங்க கூட வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து அவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருப்பீங்க சார். ஆவியானவர் யாருன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றவர். எவ்வளவு வேகமா ஒரு ஃபயர் ஒரு 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 பேப்பரை வந்து கார்பனா மாத்துச்சோ அப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களை வந்து மாத்திடும். கையை தட்டுங்க ஒருத்தவர். ஆமென். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. பாருங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குது. வாசிப்போம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் எல்லாம் சொல்லுங்க, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், ஆவியானவராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கையை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென். ஆவியானவரால் மறுரூபப்படுகிறோம். ஏன் ஆவியானவர் மறுரூபப்படுகிறோம்? ஒரு ஃபயர் மறுரூபப்படுத்துது, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் கொண்டு போகுது. அப்படித்தான் ஆவியானவர் ஒரு ஃபயர். அவரோடு நீ இணைஞ்சிருக்கும் போது நீ மறுரூபம் அடையாம இருக்கவே முடியாது. ஒருவேளை இம்மீடியட்டா இன்விசிபிளுக்கு நீ வர முடியாதுன்னா கூட மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒவ்வொரு செய்தியிலும் ஆவியானவர் உனக்குள்ள கிரியேட் செய்கிறார். ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆவியானவர் உனக்குள்ள கிரியேட் செய்கிறார். ஒருவேளை இம்மீடியட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்க முடியாதுன்னா கூட glory to glory உன்னை கொண்டு போய் அடுத்த glory to அடுத்த glory கொண்டு போய் ஃபைனலா இன்விசிபிள் ஸ்டேட்டுக்குள்ள உன்னை எடுத்துக்கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். விசிபிளை இன்விசிபிள் ஆக்குறது, இன்விசிபிளை விசிபிள் ஆக்குறது, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு போறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்க ஃபாதர்ஸ் லவ் அதிகமா பேச பேச உங்க ஸ்பிரிட்ல நிறைய வேலை நடக்கும். நீங்க குமாரன் இயேசுவை நீங்க அதிகமா தியானிக்க உங்க சோல் இருக்குல்ல, சோல் ஆத்மா, அதுல மாற்றம் வரும், கேரக்டர் மாறும், தாழ்மை வரும், விட்டு கொடுக்கிற வரும். இயேசுவை தியானிக்க ஆத்மால வேலை நடக்கும். பிதாவை தியானிக்கும் போது ஆவியில வேலை நடக்கும். ஆவியானவருடைய இணைய சரீரத்தில் வேலை நடக்கும். So that Bible says the manifestation of the Holy Spirit. ஆமென். இந்த 3வது ஸ்டேஜ் வந்து எதுனா, ஆவியானவர்னால எப்பவுமே ஒரு பாடியோட கனெக்ட் ஆனவர், கிறிஸ்து சோலோட கனெக்ட் ஆனவர்.
ஸ்பிரிட் பிதாவோட கனெக்ட் ஆனது. இப்போ இந்த மூணாவது இடம், அதனால பாருங்களேன், நிறைய இயேசுவை மெடிடேட் பண்ணுறவங்க அவங்க பேசும்போது ஜனங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும், சோலில் மாற்றங்கள் ஏற்படும். கிரேஸ் பேசும்போது உள்ள மாற்றம் ஏற்படும். ஆனால் ஆவியானவரோடு இந்த நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க பாருங்க, ஹீலிங் வந்து கண்ணு திறக்கிறது, இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. The manifestation of the Holy Spirit, because he is always targeting the body. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். Focusing on body. இந்த மூணாவது இடம் தான் மேனிஃபெஸ்டேஷன். இந்த எல்லை என்பது தான் கண்ணுக்கு தெரிகிற எல்லை, மற்ற ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாதது. ஆவியானவர் தான் இந்த ஸ்பிரிட்ல இருந்து சோல்ல இருந்து கடைசியா பாடிக்கு அதை கொண்டு வருவார். இங்கே தான் மேனிஃபெஸ்டேஷன், மிரக்கிள்ஸ் இதெல்லாம் நடக்கும். அதனால தான் ஒவ்வொரு எல்லைக்குள்ள நுழையும் போது ஒரு எல்லையின் ஆவின்னு ஒரு ஆவி இருக்கும். என்ன ஆவி? அந்த ஆவிக்கு பேர் என்ன? டெரிட்டோரியல் ஸ்பிரிட். அது என்ன செய்யும்? எங்க எல்லைக்குள்ளே நீ வர, எங்க எல்லைக்குள்ளே நீ வராத, போயிரு, எங்க எல்லைக்குள்ள வராத அப்படின்னு தொடக்கத்தில் கொஞ்சம் உதாறு காட்டும். உதாருன்னும் கூப்பிட்டு சப்பு சப்புன்னு அறைய போட்டவொடனே அப்படியே ஒதுங்கிடும். இது தொடக்கத்தில் எங்கிட்டு மூலமாக தான் பேசுவான். ஆனால் நீ உள்ளே நுழைஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க, தகர்த்திட்டீங்க. அப்படி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பாடியில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்போது என்ன நடக்குது? வியாதிகள் மறையும். ஆமாம், ஏன்னா ஆவியானவர் வந்து அடுத்த ஸ்டேஜிங்க வராரு. வியாதிகள் மறையும், சரீரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். விசிபிள் ஸ்டேட்டில் இருந்து இந்த பாடி இன்விசிபிள் ஆகும். நீங்கள் மறைவீங்க, உங்களால் மறுபடியும் தோன்ற முடியும், உங்களை மறைய முடியும், மரணம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். வந்து முதுமைக்கு எதிராக இளமையாக நீங்கள் ஐயோ கட்டுங்க சார். ஆமாம், நம்பிக்கை இல்லைன்னா யூடியூப் ஒரு தடவை போய் பாருங்க, எனக்கு பார்த்தோன்னே எனக்கு தைரியம் வந்துச்சா. ஆன்டி ஏஜிங். இப்போ இதெல்லாம் பேசும்போது இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற சில உதாரணம், எப்படி நீ வயசாமல் இருக்க போகிற, எப்படி நீ வந்து சாகாமல் இருக்க போகிற, இதெல்லாம் வந்து தொடக்கத்தில் அந்த எல்லை ஆவிகள். ஆனால் இதை அடித்து தகர்த்துட்டிங்கன்னா ஆவியானவர் தான் இதை நொறுக்குவார் பண்ணி அது எல்லாத்தையும் தகர்த்து சரீரத்திலே பெரிய, நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நீங்கள் எவ்வளவு அனுமதி கொடுக்குறீங்களோ உங்கள் சரீரத்தில் பெரிய சேஞ்சஸ் நடக்கும் சார். இந்த வியாதியெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஆமாம் சொல்கிறேன், அப்படியே உங்கள் சரீரத்தில் வியாதியை பிரிச்சிடுவார். ஆவியும் ஆத்துமாயும் தசையும் திசுக்களையும் வந்து எலும்பையும் நூனையும் மஜ்ஜைகளையும் பிரித்தெடுக்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் பிரித்தெடுத்துடும் உங்களை விட்டு. ஆவியானவர் எங்கெல்லாம் வராரு பாருங்க, சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் வருது. ஏன்னா ஃபயர் வந்து விசிபிளை இன்விசிபிளாக மாற்றக்கூடியது. அந்த ஃபயர் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்போது பெரிய காரியங்கள். வாசிப்போம் ரோமர் 8:11 சீக்கிரம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. எழுப்பினது யாரு? ஆவி. பிதா தன்னுடைய ஆவியை அனுப்பிதான் இயேசு எழுப்பினார். எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், ஆமா 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 சார், இருக்கு சார் சொல்லுங்க. ஆமா 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 உங்களில் வாசமா இருந்தால், ஆமா 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 உங்களை யாருப்பா வந்து மதுரையிலிருந்து வந்தீங்க? ஆமா சார் நான் சார் அப்படின்னு. உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், செத்து போன அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பினவர், நின்னு போன கிட்னியை வேலை பார்க்க வைத்தவர், நின்னு போன இருதயத்தை ஆபரேட் பண்ணி மறுபடியும் செயல்பட வைத்தவர், பிரெயின் ஆபரேட் பண்ணவர், கண் ஆபரேட் பண்ணவர், நரம்புகளையும் தசைகளையும் திசுக்களையும் மாற்றி ரத்தத்தை மறுபடியும் ஓட வைத்த தேவன் உங்களில் வாசமாயிருந்தார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை Holy Spirit knowledge connected with your body. Hey, hey, hey. கையை தட்டி நல்லா நல்லா சரீரத்தில் அற்புதங்கள் இப்பொழுது 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 அக்கினி அக்கினி அக்கினி. The more you are anointed by the Spirit of God, the more you feel the transformation in your body. மற்றவனுக்கு நடக்காத பெரிய விஷயம் நடக்க போகுது. அப்படியே இந்த அக்கினி பாருங்க, அப்படியே இந்த அக்கினி இந்த தண்ணியில் பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த தண்ணி கொஞ்ச நேரத்தில் சூடாகுது, ஏதோ மகிமையிலேருந்து இன்னொரு மகிமைக்கு வருது, திரும்ப அப்படியே கொதிக்குது, அடுத்த மகிமைக்கு வருது, கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடுது. அப்படித்தான் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் காணாமல் போயிடும். ஆமாம், வேதனைகள் காணாமல் போயிடும், டிபி காணாமல் போயிடும், கேன்சர் காணாமல் போயிடும், HIV காணாமல் போயிடும். என்ன வியாதினாலும் ஆவியானவர் இப்போ உங்களுக்குள்ள இடைபெறும் போது come on sir. Yes, he is working
at your body. உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை அவர் உயிர்ப்பித்தார், உன்னையும் உயிர்ப்பிப்பார். ஒரு ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். சரீரத்தில் இருக்கிற எல்லா எதிர்மறையானதையும் அழிக்கிறது. எப்படி இந்த நெருப்பு வந்து அழிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நெருப்பு அழிக்குதுன்னா அழிக்கல, வேற ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்துருச்சு. பழைய அந்த ஸ்டாண்டர்டை, பழைய ஸ்டேட்டை முடிவு கொண்டு வந்து புது ஸ்டேட்டு கொண்டு வருது. புது ஸ்டேட்டுக்கு அது கொண்டு வருது. புரியுதா உங்களுக்கு? இந்த பூமி அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பூமி அழிக்க போறாருன்னு அர்த்தம் கிடையாது. இவன் நினச்சிக்கிட்டே வானத்தில் கம்பு கம்புன்னு ஃபுல்லாக வந்து என்னது அக்கினி பந்தா போடுவாங்க அப்படின்னு. இதுதான் ஹாலிவுட்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வசனத்தை ஆவியானவர் இல்லாமல் படிக்கிறது. அக்கினி வந்து கொட்ட போகுதுன்னா இவன் நினச்சிட்டான் டோட்டலாக வந்து மேலேருந்து போட போகிறாங்க. அப்படி இல்லை. ஆவியானவர ஃபயரு இந்த பூமியை அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்வதற்கு ஆவியாகிய நெருப்பை, ஆவியாகிய அக்கினியை கர்த்தர் பூமிக்கு கையத்தட்டி. ஆமென், 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 ஆமென். ஆவியானவருடைய இடைபடுதல் நீங்கள் அனுமதிக்க அழிவுள்ளதாய் உங்கள் சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். சாவுக்கு எதுவான அந்த சரீரம் சாகாமையை தரித்துக் கொள்ளும். ஆமென், 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 ஆமென். சாவுக்கு எதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்ளும். வாசிங்க ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். பாத்தீங்களா? ஆவியினாலே அழித்தால். கையை தட்டுங்க. ஆவியினாலே கையை தட்டுங்க. சார், உங்க சரீரத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம், எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் ஆவியினால் அழிக்கப்படும். எப்படி அக்கினி வந்து பாருங்க, ஒரு ஸ்டேட்டை அப்படியே ஒரு வாட்டர்ல இருக்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படியே இது பண்ணுதோ, அப்படி உங்க சரீரத்தில் இந்த முச்செடி நடுவில் தோன்றினீர். என்ன மேஜரா மேனரா? முச்செடி நடுவில் தோன்றினீரே, மோசே அழைத்து பேசினீரே. ஹல்லேலூயா. சோ ஃபயர் என்ன செய்யுது தெரியுமா? ஃபயர் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது from one state to another state. உங்களுடைய 8:13 என்ன சொல்லுது? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஸோ சரீரத்துடைய செய்கைனா என்ன சொல்லுங்க? சரீரத்தின் செய்கைனா என்ன? இந்த சரீரத்தில் அழிவுக்கு எதுவான காரியம் எல்லாம் ஆவியானவர் நிரம்ப 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 அந்த அழிவுக்கான காரியமெல்லாம் அழிஞ்சு அழியாமை உங்களுக்குள்ள வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, எங்கள் புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்தும். புறம்பான மனிதனை யாரு? இந்த மாம்ச பிரகாரமான கிரியை. போன மாதம் கோவப்பட்டோம், முந்தின மாதம் சவுண்டை கொடுத்தோம், இந்த மாதம் வந்து கொஞ்சமாக கோவப்பட்டோம், அடுத்த மாதம் அதுவும் இருக்காது. அப்போ புறம்பான மனுஷன் எல்லாம் சொல்லுங்க, நாளுக்கு நாள் அழிந்து. அந்த அழிக்கிறது எது? அக்கினி. கை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். சொல்லுங்க, அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டும் வருகிறது. அப்ப அக்கினியோட முதல் வேலை அழிக்கிற வேலை. எல்லாம் சொல்லுங்க, எதிர்மறையானதை அழித்து, சொல்லுங்களேன், பிரிக்க வேண்டியதை பிரித்து மாற்ற வேண்டிய இடத்திற்கு உங்களை மாற்றக்கூடியதுதான் பரிசுத்த ஆவியானவரோட அக்கினி. ஆமென். அக்கினி எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அப்பெல்லாம் இந்த வேலையை எனக்குள்ள ஆவியானவர் செய்யறாரு, இந்த வேலையை ஆவியானவர் எனக்குள்ள செய்யறாரு, எனக்குள்ள இருந்து பிரிக்க வேண்டியதை பிரிக்கிறாரு, என்னை வந்து விசிபிள் இருந்து இன்விசிபிளுக்கு மாத்துறாரு. நீங்க மட்டும் ஆவியானவருக்கு நல்ல இடம் கொடுத்து அவரோடு கூட அப்படியே நீங்க உறவாட who knows it, கொஞ்ச நாள்ல நீங்களே இன்விசிபிள் ஆயிருவீங்க. ஆமா, இன்விசிபிள் ஸ்டேட்டுக்கு போவீங்க. இயேசு கிறிஸ்து இன்விசிபிள் ஆவாரு, விசிபிள் ஆனாரு, தன்னுடைய உருவத்தை மாத்தினாரு. இதெல்லாம் உயிர்த்தெழுந்த சரீரம். அவருடனே கூட நாம் உயிரோடு கூட எழுந்திருக்கிறவர்களா இருக்கிறோம். பைபிள் சொல்லுது அவரோடு எழுப்பப்பட்டும் இருக்கிறோம்.
இதெல்லாம் பேசும்போது இந்த மாம்சத்தோட எல்லைக்குள்ளே வராருல்ல, அதனால முத கொஞ்சம் உதார் பார்ட்டிலாம் வருவாங்க. அது என்ன நீங்கள் புதுசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் யார் பேசுனது, வேற உருவம் எடுக்கலான்றீங்க, மறையலான்றீங்க. இவங்கெல்லாம் யாருன்னா மாம்சத்தில் ரொம்ப காலமாக கடையை போட்டு வந்து இவங்க வந்து அது என்ன என்ன நிலம் சொல்லுவாங்க, என்ன நிலம், புறம்போக்கு நிலத்தில் குடிசையை போட்டுக்கிட்டு இருந்தவங்க. இப்போ ஒரிஜினல் லேண்டு பார்ட்டி வந்த உடனே இவன் என்ன செய்கிறான், அந்த ஓனர் வந்த உடனே சவுண்டை கொடுக்குறான். எப்படி நீங்கள் வந்து வரப்போச்சு வந்து அதெல்லாம் கிடையாது, இந்த சரீரத்தில் மாற்ற முடியாது. தம்பி அமைதியாக போப்பா, எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் தெரியும். இந்த சரீரத்தில் நடக்க போகிற மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் பேசும்போது உங்கள் மனசில் தேவையில்லாமல் இந்த சரீர பிரகாரமான எண்ணங்கள் வரும். அதெல்லாம் நடக்காது, நடந்திருக்கு. பைபிள் ஏகப்பட்ட பேர் இருக்கான். ஆமாம், சாகாமலே பரலோகத்துக்கு போனவங்களாம் இருக்கிறாங்க. கைத்துக்கும் போது ஒரு ஆமே, யார் சாகலை தெரியுது, என்னடா யார் சாகலை இருக்கு. சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட சொல்லி ஏனோக்கு சாகலை, எலியா சாகலை, இவங்கெல்லாம் பாடியோடு அப்படியே போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து நியூ கவர்னண்ட்டுக்கான ரிசம்பிளன்ஸ். இவங்க வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸாம்பிள்ஸ். இவங்க எல்லாம் ஏசு ஏந்திரமா செத்து உயிர் தெழுந்தார், நம்மெல்லாம் சாகாமல் உயிர் தெழணுன்றக்காகத்தான் அவர் செத்து உயிர் தெழுந்தார். இயேசு சுந்தரத்தை ஏற்றுக்கொண்ட நீங்களான்னு சொல்கிறேன். அந்த அக்கினி உங்களை நம்பர் 1 புறம்பான மனுஷனை அழிக்கிறது, உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிறது. நம்பர் 1 உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்டேட், ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு நீங்கள் மாறுறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களால் மாற முடியும்? ஓ தேங்க்யூ லோ. ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். 1 பேதுரு 1:7 சீக்கிரமாக. 1 பேதுரு 1:7 5 நிமிஷத்தில் முடிக்கணும் சீக்கிரமாக. 1 பேதுரு 1:7. நம்பர் 1 நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஃபயர் டிரான்ஸ்ஃபார்ம் something from one state to another state. Likewise, the Holy Spirit transform me from one state to another state. அக்கினி ஒரு பொருளை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு செல்கிறது. அப்படி ஆவியானவர் என்னை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு வருகிறார். இங்கே பாருங்க, இந்த சரீரத்தை மட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணல, உங்கள் மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார். உண்மையா இல்லையா? ஆவியானவர்கிட்ட நல்லா என்னைங்களே ஆவியின் சிந்தை வந்துடும். மைண்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஆமாம், கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் தான். தலைவருக்கு கை தட்டுங்க நல்லா. ஆமே இந்த மைண்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து பாருங்கள். நான்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கொடுக்காத ஆளாக இருப்பீங்க. ஆவியானவர் உங்கள் மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறவனை உங்களை மாற்றுவார். வேலை பார்க்காத ஆளாக இருப்பீங்க, வேலை பார்க்குறவங்களை மாற்றுவார். எனர்ஜெட்டிக் பர்சனை மாற்றுவார் கேரக்டரில். இது போக பாடியில் இருக்கிற எல்லா வந்து விசிபிள் விஷயங்கள்லேயும் மாற்றங்கள் ஏற்படுத்துவார். 1 அக்கினி ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு பொருளை கொண்டு போற மாதிரி ஆவியானவர் ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட் கொண்டு போறாரு. நம்பர் 2 1 பேதுரு 1:7 வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையும் கனமும் புகழ்ச்சி உண்டாகும்படி காணப்படும். என்ன சொல்லுங்க? அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். பொண்ணை அக்கினி என்ன செய்தான்? அப்படியே அக்கினியில் அந்த பொண்ணை கொண்டு வந்து காட்டும்போது, அந்த பொண்ணு கீழே அக்கினியை கொண்டு வரும்போது அந்த பொண்ணு என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்கும். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன்றார்ல, அந்த 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 கோல்டு, அந்த கசடோட இருக்க கோல்டு கூட அப்படியே அந்த கசடு நீங்க என்ன ஆகுது? அந்த நெருப்பு இன்னொரு வேலையை செய்யுது. என்ன தெரியுமா செய்யுது? அதனுடைய ஒரிஜினாலிட்டியை வெளியே கொண்டு வருது. உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஒரிஜினாலிட்டியை வெளியே கொண்டு வருது. இந்த ஆத்தென்டிக் டிசைனை வெளியே கொண்டு வருது. ஒரு சில்வர் ஸ்மித்து ஒரு வெள்ளியை வந்து என்ன செய்யறான்? அந்த கசடெல்லாம் நீக்கி, அந்த களிம்பை நீக்கி, அந்த வெள்ளியை சுத்த வெள்ளியா மாத்துறதுக்கு நெருப்புக்கு மேலே கொண்டு வருவானா. கொண்டு வந்து இப்படியே காட்டிக்கிட்டு இருப்பான். காட்ட அந்த நெருப்பு பட 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 அப்படியே கசக்கு வெளியே போயிட்டே இருக்கும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், கசடுகள் எல்லாம் வெளியேற்றி. அப்போ சில்வர் ஸ்மித் இப்படியே நெருப்புல காமிச்சுக்கிட்டே இருந்தானா. அந்த வெள்ளி வந்து அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கான், கசடு வெளியே வந்துக்கிட்டே இருக்கான். பக்கத்தில் உட்காந்து கேட்டானா, சார் எவ்வளோ நேரம் சார் இந்த வெள்ளியை வந்து தீயில புடமிடுவீங்க? எப்போ இந்த வெள்ளி சுத்தமான வெள்ளி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த அவன் பேர் என்ன, ஆசாரி, அவன் சொன்னான், அந்த வெள்ளியை அப்படி புடமுறேன் சொன்னானா, இந்த தீயிலே காட்ட கசடெல்லாம் வெளியேறி கொஞ்ச நேரத்தில் என் முகம் அங்கே தெரியும். எப்போ என் முகம் அங்கே தெரியுதோ
அப்ப அந்த கசடெல்லாம் நீங்கிருச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.